அந்த 5 கான்ஸ்டபிள் அடிச்சு கொதறி நாய் குதற மாதிரி கொதறி அடிச்சு கொண்டுட்டாங்களா அந்த தம்பியை அஜித்குமாரை. அந்த பொம்பளை ஏன் கைது பண்ணல? வேலைக்கு இப்போ சிபிஐ கொடுத்தா இவங்க கடமை முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறீங்க. அப்போ மக்கள் கேட்க மாட்டாங்களா? அப்போ முதலமைச்சர் எதுக்கு இருக்கீங்க? நீங்க கேட்கணும்ல. அடிச்சேன்னா அப்படி அடி 42 இடத்துல அடி விழுந்துச்சுன்னா நீங்க தாங்குவீங்களா? மிருகத்தை விட கொடுமையெல்லாம் செஞ்சுருக்காங்க. மிருகமே நீங்க அடிச்சா கூட மிருகம் திருப்பி வந்து கடிச்சு கொதறி அதை விட கொடுமையா கொண்டு அப்படி என்ன உனக்கு அவன் மேல வெறி? நீங்க சொல்லிதான் அடிச்சிருக்கணும். அது யாரு? ஏன் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டரையும் மறைக்கீங்க? ஒன்னு டிஎஸ்பியா இருக்கணும், இன்ஸ்பெக்டரா இருக்கணும், இல்ல எஸ்பியா இருக்கணும். இந்த 3 பேர்ல யாரு யாரு விற்கிறானா அவனை பிடிக்கிறாங்க. எங்க இருந்து வருதோ அவனை பிடிக்க மாட்டேன். அவனை பிடிச்சாதானே சரி. அப்போ மாறி வேற பிடிக்காம கலையை மட்டுமே பிடிக்கிட்டு இருந்தா அது வளரமா வளராதா? அப்படிதான் இருக்குது. சும்மா இருக்க ஏடிஜிபியே பிடிச்சி உள்ள போட்டு இவரை போடுறதுக்கு இல்லை, போட வேண்டியதானே. சேனல் மாதிரி நிறைய போகும் போல் தெரியுது, அதனால மறைக்கிறாங்க. டாஸ்மாக்ல ஒம்பா போகும்ல, வியாபாரம் வருமானம் பெறும்ல. கள்ளு குடிக்கிறவன் எதை குடிக்க மாட்டான். யாருமே கூட்டணியில சேர்த்துக்கிடுவாங்க. வளர விட மாட்டாங்க. திருமாவளவன் எப்படி சார் அங்க கூட்டணியில வச்சு அவரும் வளர்ந்துட்டாரு. கூட்டணியில் இருக்கிறனால அவனை வாழ்த்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். அவருடைய வைத்திருச்சல் அவருக்கு தான் தெரியும். கூட்டணிக்கு வேண்டி போடுறாரு. அவ்வளவுதான். வளர்ச்சி அவரு சமுதாயமோ அவரு கட்சியோ வளர்ந்துட்டா எனக்கு தெரிஞ்சுது. அதான் சொன்னார்ல மேடைக்கு நானோ என் குடும்பமோ என் குழந்தைகளோ யாரும் சட்டமன்றம் பாராளுமன்றம் போனால் என்னை சவுக்கால் அடின்னு சொன்னார்ல. இப்போ அது சவுக்கால் அடிச்சுக்கிட்டு. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் மற்றும் தலைவரான ஜான் பாண்டியன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அஜித்குமார் மரணம் நீங்கள் ஏற்கனவே அங்கே போயிருக்கீங்க, அங்கே பார்த்துருக்கீங்க, ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அது இல்லாமல் நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது சில விஷயங்கள் சொல்கிறீங்க. அந்த நிக்கிதான்ற பொண்ணை ரொம்ப திட்டிட்டு சொல்கிறீங்க. எதற்காக அவங்க வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், தலைமை அதிகாரியிலேருந்து தலைமைச் செயலகத்திலேருந்து இங்கே எதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்க. என்ன சார் அந்த இடத்துல நடந்த விஷயங்கள்? நான் வீட்டு போயிட்டு வந்தேன். அந்த அவங்க அம்மாவை பார்த்தேன், அவருடைய தம்பியை பார்த்தேன், அவங்க சித்தியை பார்த்தேன். அப்போது அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த அம்மா வந்து எதுக்கு அவன் வந்து திருட்டு பட்டவன் கட்டினது வந்து பொய், நகை களவு போனது பொய். அப்போ நகையே காணாமல் போக அது பொய். அதாவது அவங்க அம்மா வண்டி தள்ள சொல்லியிருக்காங்க. இவன் 500 ரூபா கேட்டிருக்கான். அந்த பையன் இறந்து போன பையன் 500 ரூபா தர முடியாது, 100 ரூபா தருவோன்னு இருக்காங்க. அப்புறம் தள்ள முடியாதுன்ட்டு போயிட்டான். இவ்வளோதான் நடந்திருக்கு, வேற ஒன்றுமே கிடையாது. நான் போயிட்டு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஃபோனை யாருக்கோ பண்ணி அவங்க யாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, யாருனால இவங்களை தூக்கிட்டு போனாங்கிறது வரைக்கும் இன்னைக்கு மர்மமாக இருக்குது. அந்த 5 கான்ஸ்டபிள் அடித்து கொதறி நாய் குதற மாதிரி கொதறி அடித்து கொண்டுட்டாங்களா அந்த தம்பியை அஜித்குமாரை. அந்த பொம்பளை ஏன் கைது பண்ணலை? ஆமாம் சார். ஒன்று, அந்த பொம்பளை நகை வச்சிருந்தாலா இல்லையாங்கிறத ஏன் சர்ச் பண்ணலை? இதுக்கு முன்னால் அவன் எந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு தானே கோயிலுக்கு வந்திருப்பான். அப்போ அந்த வீடியோ கேமரா இது பார்த்துருந்தா தெரியுமில்ல, ஃபுட்டேஜ் பார்த்தா தெரியுமில்ல. பார்த்து உண்மையிலே அவன் நகை வச்சிருந்தாலா இல்லையாங்க கண்டுபிடிக்கல. அதெல்லாம் பொய்யான ஒரு தகவலை சொல்லி தேவையில்லாமல் சர்ச்சையாக்கி ஒரு உயிரை கொண்டுட்டாங்கிறது வேதனைக்குரிய விஷயம். அந்த அதிகாரி யார்? இந்த காவலர்கள் வந்து அடிக்க சொல்லி அடிச்சிருக்கான். 5 பேரும் முட்டாப்பத்தனமா அடிச்சிருக்கான், கொடுமையா அடிச்சிருக்கான். அந்த 5 பேர் அடிச்சவன ஏவுனது யார்? ஒன்று டிஎஸ்பியா இருக்கணும், இன்ஸ்பெக்டரா இருக்கணும், எஸ்பியா இருக்கணும், யாரோ ஒருத்தர் இருக்கணும். இந்த 3 பேரை ஏன் கைது பண்ணல? கைது பண்ணிக்கணும்ல. அப்ப எதோ ஒன்று மறைக்கிறாங்க, அரசரை மறைக்குது. அந்த பொம்பளை இது வரைக்கும் ஏன் சர்ச் பண்ணல? அவட நகை இருந்தா உண்மையாங்கிறது ஏன் சர்ச் பண்ணல? ஏன் அவளை அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க? யார் இவங்களுக்கு சொன்னது? இவ்வளவு வேலைக்கு இப்போ சிபிஐ கொடுத்தா இவங்க கடமை முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறீங்க. அப்போ மக்கள் கேட்க மாட்டாங்களா? அப்போ முதலமைச்சர் எதுக்கு இருக்கீங்க? நீங்க கேட்கணும்ல. ஒரு 5 லட்சமும் ஒரு 3 சென்ட் இடம் கொடுத்தா சரியா போயிருமா? உண்மை குற்றவாளி ஏன்னு கண்டுபிடிச்சு நீங்க எஃப்ஐஆர்ல போட மாட்டேங்க. எஃப்ஐஆர் போடுங்க. சும்மா இல்லாமலாம் புட்டப் கேஸ் கிளம்பி ஆள் மேலாம் புட்டப் கேஸ் எத்தனை கேஸ் போட்டிருக்கீங்க? அதே மாதிரி புட்டப் கேஸ் போடல, நியாயமான கேஸ் வழக்கு ஏன் போட மாட்டீங்க? போடணும்ல. அது முதலமைச்சர் தான் போய் சொல்லணும். சார் ஆனால் சார் இந்த நிக்கிதான்றவங்க அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஆளா என்ன? அந்த இல்லையா, அதுதான் போட்டு அந்த நம்ம திருமாறன் நேற்று முன்தான் ப்ரெஸ் மீட் கொடுத்த பார்த்தல, அவளையே கல்யாணத்தன்னைக்கே ஏமாத்திட்டு ஓடி போயிட்டு அவன் ஏற்கனவே அவனுக்கு 3 புருஷம்னு சொல்லி அவரு கொடுக்காத ஸ்டேட்மெண்ட். ஸோ அவன் கேரக்டரைஸாகவே நல்ல பொம்பளை இல்லைங்கிறத யாரு மாறன் சொல்றதை வச்சு சொல்றேன், திருமாறன் சொல்றதை வச்சு சொல்றேன். அப்போ அவன் ஒழுக்கம் இல்லாதவா? யார் இவளுக்கு பேக்ரவுண்டு, என்ன தொழில் பார்க்குறான்? அதான் என்னுடைய கேள்வி. ஆனால் சார் அவங்க வாய்ஸ் நோட் கொடுக்கும்போது இந்த மாதிரி நான் அஜித்குமார் டெய்லி நான் அழுதுட்டு தான் இருக்கிறேன், நான் எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது, ஆனா நடந்த விஷயங்கள் திரும்ப திரும்ப அழுதுகிட்டே சொல்றாங்களே சார். அவங்க பக்கம் குற்றச்சாட்டு இல்லாத நிகிதா நடிக்கிறான்னு சொல்றேன். செய்த நகையே இல்லாம அவன் மேல எப்படி கொலை, நீ திருட்டு வழக்கு கொடுத்த? அது தாப்பு. அவன் அழுத சாவ சொல்லுங்க அவளையும். அந்த நிகிதா வந்து திருடே போகாம அவன் மேல ஏன் பழி போட்டேன்? அதனாலதான் அந்த கொலை நடந்துச்சு.
ஒன்று நீ யாருக்கு ஃபோன் பண்ணி யார் மூலமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்கள அடிக்க சொன்னேன். அடிச்சேன்னா அப்படி அடி 40 உங்கள் உடம்புல 48 உடம்புல அடி 48 இடத்துல அடி விழுந்துச்சுன்னா நீங்கள் தாங்குவீங்களா? மிருகத்தை விட கொடுமையெல்லாம் செஞ்சுருக்காங்க. மிருகமே நீங்கள் அடித்தா கூட மிருகம் திருப்பி வந்து கடிச்சு கொதறிடும். அதை விட கொடுமையாக கொண்டு அப்படி என்ன உனக்கு அவன் மேலே வெறி? ஆனால் சார் அவங்க உறவினர்கள்லாம் தர்ணா போராட்டம் பண்ணும்போது மேல இருந்து அதிகாரிகள் சொன்னதுனால தான் எங்களால் பண்ண முடிஞ்சது. அதுக்காக என் கணவனை கைது பண்றது சரியா? அப்ப அந்த அதிகாரி யாருன்னு சொல்லணும்ல, ஏன் அரசு சொல்ல மாட்டேங்குதுன்னு கேட்குறேன். நானும் தான் கேட்குறேன். அரசு சொல்றது ஒரு பக்கம் இருக்கு சார். ஆனா அந்த 5 கான்ஸ்டபிள் சொன்னீங்களா சார், அவங்க சொல்லலாம்ல, எங்களுக்கு இவங்க தான் இன்ஸ்ட்ரக்ஷன். அவன் சொல்ல வேண்டியதானே, நமக்கே ஆபத்து வந்து பிடிச்சி உள்ள போட்டா அவன் சொல்லணும். முட்டா போய் சொல்ல மாட்டேங்கானே. அந்த அதிகாரியை அவன் தான் சொல்லணும். யாரு மேல கொலை குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு அவன் தான் சொல்லணும். ஓகே சார். அடுத்தது இன்னொரு விஷயம் சார், இந்த நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது பக்கத்தால் வந்து ஹரிநாடரை பார்க்க முடிஞ்சது சார். அவர் உங்கள்கிட்ட மட்டும் இல்லை சார், திருமாவளவன் பக்கத்தால் இல்லை, அவன் அங்கேயே குடியிருக்கான். எதனால தெரியல, எனக்கு தெரியல. அது அந்த சமுதாயம், நாடார் சமுதாயம், இறந்து போன பையன் நாடார் சமுதாயம். ஏன்னா இத்தனை நாள் ஜெயில் இல்லை, அவன் எப்படி வந்தாயெல்லாம் எனக்கு தெரியாது. நான் போயிருக்கும் போது அவன் அங்கே தான் இருந்தான். அந்த வீட்டில் எங்களை போகும்போது கூட வந்தான், பார்த்தான். எல்லா மீடியாவில் வந்து நின்று இருக்கிறான். பட் அவன் ஹரிநாடர் அங்கே இருக்கிறான், அவ்வளோதான். பட் எனக்கு அவன் எங்கே வந்தான், ஒரு நாளாக சாதிங்கிறனால வந்திருப்பான். அப்படி தான் இருக்கணும். மற்றபடி அவங்க அந்த ஊரில் அப்படிலாம் இல்லை, அவன் அங்கே தான் இருக்கான். அந்த இறந்து போன பையன் வீட்டில் தான் கூட இருக்கான்னு நினைக்கிறேன். அவங்க வீடு அந்த பக்கம் தான் இருக்கு. ஆமாம், ஓகே ஓகே. வீட்டில் தான் வீடு இதுன்னா இங்கே தான் மீடியா அப்படி தான் இருக்கான். ஓகே ஓகே சார். அதே மாதிரி இப்போ சாத்தான்குளம் கொலைகளுக்கு நடக்கும்போது, அதாவது அவங்க வந்து கிறிஸ்துவர்கள் அவங்க, ஆனால் இவர் வந்து ஹிந்து அப்படின்றனால யாருமே கண்டுக்க மாட்டேன்ற மாதிரி ஒரு வாதம் வருதே சார். அது அப்படிதான் ஒரு தப்பானது. இன்னும் சாத்தான்குளத்தில் நடந்த இன்சிடென்ட்டை விட இது கொடுமைன்னே சொல்லலாம். அது ரொம்ப கொடுமை, அதை விட கொடுமை இது. அது கொடுமை தான், அதை விட கொடுமை இது. அவங்களே இதே மாதிரி தான் அடிச்சு 2 பேரும் சித்திரவதை பண்ணி தான் செத்தாங்க. 2 பேர் அப்பனும் பிள்ளையும் செத்தாங்க. அந்த கொடுமையில இன்னைக்கு அவங்க உள்ள இருக்கவங்க இன்னும் வெளியில வரல. எப்படி அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிடும்? அதே மாதிரி இந்த இதுலயே இவங்களுக்கு தண்டனை கிடைச்சிடும். 5 பேர் தண்டனை கிடைக்கிறத விட ஏவல்லையா நீ மறைக்கிறீங்க? ஏன்னா சாத்தான்குளத்துல சொன்ன மாதிரி மேல அதிகாரி யாரும் கிடையாது. ஆனா இதுல அதிகாரி இருக்கு. இல்ல, அதிகாரி அதுல இருக்காங்கல்ல, இன்ஸ்பெக்டர் இருக்கான்ல, உள்ளதான் இருக்கான். இன்ஸ்பெக்டர் இருக்காப்ல. இங்க அதிகாரியே இல்லாம கான்ஸ்டபிளா போய் அடிப்பான், சும்மா போய் அடிப்பானா? நீங்க சொல்லிதான் அடிச்சிருக்கணும். அது யாரு? ஏன் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டரையும் மறைக்கீங்க? ஒன்னு டிஎஸ்பியா இருக்கணும், இன்ஸ்பெக்டரா இருக்கணும், இல்ல எஸ்பியா இருக்கணும். இந்த 3 பேர்ல யாரு? 3ல யாராவது ஒரு கல்பிரட்டு, அது சொல்லணும்ல. அது யாரு சொல்லணும்? இவன் 5 பேர் சொல்லணும். சொல்லணும்னா இவன் தண்டனை வாங்கிட்டு உள்ள அடப்பான். இதான் நடக்கும். அப்ப அதிகாரி காப்பாத்துறதுக்காக தன்னை அதிகாரி காப்பாற்ற நீ தப்பு பண்ணதுக்கு உள்ள கிடக்க. காப்பாத்து, நீ தப்பு பண்ணது உள்ள கிடக்க. தப்பு பண்ண சொன்னவனே நீ ஏன் சொல்ல மாட்டேங்க? அது அரசுக்கு தெரியுங்களா? தெரியாம எப்படி இருக்கும்? 5 பேர் விட்டுருக்கு. அப்போ நீ கண்டுபிடிக்க வந்தானே, கண்டுபிடிச்ச அவன் மேலே நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு கொலைகேஸ் போட வேண்டியது. அந்த பொம்பளையா அரெஸ்ட் பண்ணல, பொய்யான வழக்கு கொடுத்த மேலே ஏன் கைது பண்ணல? திருட்டு பட்டம் கிட்டோம், அதனால தான் பிரச்சனை வந்திருக்கு. இப்போ அவளையும் கைது பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி சாத்தான்குளத்தில் நடந்த விஷயங்களை வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஆக்குனாங்க. ஏன் நடிகர்கள் இருந்து எல்லாருமே ஏன் இந்தியா லெவலே கொண்டு போனாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் ஏன் சார் அது நடக்க மாட்டேங்குது? ஏன் நடக்கலன்னு சொல்லுங்க. இப்போ எல்லாருமே மீடியா எல்லாமே இல்லையா சார், எல்லா கட்சி தலைவர்களும் போய்த்தானே இருக்கும். இல்ல கட்சி தலைவர் ஓகே சார். மற்றபடி அந்த போராளிகள்னு சொல்லுவாங்களே, சமூக போராளிகள், நடிகர்கள், அது வந்து ஜாதி தான். ஜாதி அந்த பையன் 2 பேரும் நாடாரு. தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள நாடார்கள் ஆதிக்கத்தில் இருக்கா, பிசினஸ்ல எல்லாத்துல இருக்கு. அதனால இவனும் இந்த பையன் இறந்து போன பையன் நாடார் தான். இந்த பையன் நாடார் தான். அவனுக்கு வணிகம் என்பதனால எல்லாம் ஒன்னாச்சு. அவர் வியாபாரி, அதனால அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க. இவன் இந்த பையன் பாவப்பட்ட பையன், நல்ல பையன், ஒழுக்கமான பையன். இவனுக்கு அநியாயமா. ஓகே சார். சரி, இப்போ அஜித்குமார் கொலை வழக்கில் வந்து இப்போ தமிழக அரசையே வந்து நீதிமன்றமே வந்து நிறைய கேள்வி எழுப்பியிருக்காங்க. மறுபடியும் இப்போ கேஸ் வரப்போகுது சார். இப்போ ஸோ நீதிமன்றங்கள் எந்த மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். தூக்கு தண்டனை கொடுக்கணும். கொதறி இருக்காங்க, அடிச்சதோட இல்லை, கொதறி கடிச்சு கொதறிருக்காங்க, இன்ச்சு பை இன்ச்சு அடிச்சு துன்புறுத்திருக்காங்க. மிளகாப்பொடிலாம் அதெல்லாம் ரொம்ப கொடுமையில கொடுமை. தூக்கு தண்டனை கொடுக்கறது கூட அது சாவு தண்ணி தூக்கிட்டே கிடக்கணும், அந்த மாதிரி போகணும். அந்த மாதிரி கொடுமை பண்ணவே கூடாது. இப்படிலாம் செஞ்சதுன்னா ஆச்சரியமா இருக்கு. அவனுக்கும் பொண்டாட்டி புள்ள இருக்குது, அண்ணன் தஞ்சி அப்பா தங்கச்சிலாம் இருக்கா. இப்படி கொடுமையெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. அடிப்பாங்க, விடுவாங்க, கேஸ் போடுவாங்க, அது வேற. இப்படி கொடுமைப்படுத்தக்கூடிய லெவலில் அவன் குற்றவாளி கிடையாது. அதான் உண்மை. அதான் சார், அந்த அளவுக்கு நல்ல பையன், நல்ல பையன். அதே மாதிரி இப்போ அரசியல் தலைவர் எல்லாருமே படையெடுத்திருக்காங்க. நேற்று விஜய் அவர்களுமே போய் பார்த்து நிதி உதவியெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆனால் இப்போ விஜய் அதில் அரசியல் பண்ணுறது சரியான்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல அது அரசியல்னு சொல்ல முடியாது. ஒரு தாக்கம், ஒரு அநியாயமாக கொண்டாங்கிற ஒரு ஏக்கத்தில் இருக்கும். இது அரசியல் எப்படி சொல்ல முடியும்? அரசியலுக்கு இதுக்கு சம்பந்தம், மனிதாபிமானம், அவ்வளோதான். நிறைய விஷயங்கள் நடக்கும்போது விஜய் அவர்கள் அந்த அளவுக்கு போக கிடையாது சார். ஆனால் இது பூம் ஆகும்போது உடனே போய் பார்க்குறாரு. பூம் ஆகும்போதுன்னா இது வந்து அநியாயமான ஒரு கொலையில. கொலையில நிறைய கொலை இருக்கு. எதிரி கொள்றது, தெரியாம கொள்றது. இது வந்து தெரியாம கொள்ளு, தெரிஞ்சே கொண்ட மாதிரி அடிச்சே கொண்டிருக்காங்களா. அது
வயர்ல போத்தனை செய்யும். புரியுது. ஆனா போராட்டத்துக்கு பெர்மிஷன் கொடுக்க சொல்றாங்க. போராட்டம் பண்ணி அதுல என்ன பிரயோஜனம்? ம். ஓட்டு போயிடுச்சு. ஆனா இன்னும் அக்யூஸ்டை பிடிக்கணும். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதை சப்போர்ட் பண்ணணும். அந்த உண்மையான அக்யூஸ்ட் 2-3 பேர் இருக்காங்க. அதை ஏன் மறைக்கிறாங்கன்னு தெரியல. முதலமைச்சர் தான் கண்காணிச்சு பிடிக்கணும்னு அவன். புரியுது. அதே மாதிரி விஜய் அவர்கள் நேற்றுக்கு வந்து பேசும்போது சொல்றாரு, இந்த மாதிரி பாஜகவோட அதிமுக திமுகவோட கூட்டணி இல்லாம வந்து நான் வந்து தனியா நிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு சார். அதுவும் இல்லாம சிஎம் கேண்டிடேட் அவர் தான் சொல்லிட்டாரு. அவருடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? பாப்ப பொறுத்து வந்து நீங்க எப்படி பார்க்க நினைக்கிறீங்க, அதே மாதிரி நான் நினைக்கிறேன். அவரு தவறான பாதையில போறாரோ அப்படிங்கிற மாதிரி என்னுடைய மனசு சொல்லுது. தவறான பாதைனா சார்? தவறான தப்பா முடிவு எடுக்கிறார் நான் நினைக்கிறேன். பார்ப்போம், பார்ப்போம். எவ்வளவு சீட்டுகள் ஜெயிப்பார்ன்ற ஒரு எண்ணம் அது சொல்ல முடியாது. அதெல்லாம் வாய்ப்பெல்லாம் கிடையாது, ஜெயிக்கல முடியாது. பாப்போம். அவருடைய அரசியல் பாதை தவறா இருக்கோன்னு யோசிக்கிறேன். பார்க்கலாம். தேர்தல் காலகட்டத்தில் மாறலாம் இல்லையா? இப்ப சொல்ல முடியாது. இப்போ வச்சு சொல்ல முடியாது. இதை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. அதே மாதிரி தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தஞ்சாவூர்ல இருந்து ஆரம்பிக்க போறதாவும் வெளியே வருது சார். இப்ப எல்லா தலைவர்களுமே வந்து இந்த மாதிரி சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ராமதாஸ் அவர்கள் தேர்தல் வந்த பிறகு ஆரம்பிக்க மாதிரி வீட்டிலே படுத்திருப்பாங்க. நான் இப்ப சுற்றுப்பயணம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே சார். அதெல்லாம் ஆரம்பித்தாச்சு. அந்த மக்களை பார்க்கணும்ல. நீங்க எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க சார் சுற்றுப்பயணம்? ஆரம்பிச்சிட்டேன். திருநெல்வேலில இருந்து ஆரம்பிச்சு இப்போ தென்காசி நேற்று போயிட்டு வந்தேன். இப்படியே ஒரு பயணம், ஒரு நாளைக்கு ஒரு நாடம். நாளைக்கு மாவட்ட கூட்டம் இருக்கு. ஒவ்வொரு பகுதியா போயிடும். தமிழ்நாடு போறோம் சார். அடுத்த எலெக்ஷன் டைம்ல நீங்க எந்த தொகுதியில நிக்கலான்ற ஒரு எண்ணம் இருக்கோம்? தென் மாவட்டங்கள் நிக்கலான்னு இருக்கிறேன். தமிழ்நாட்டில் எங்க வேணாலும் நிப்பா, அது அடுத்த பிரச்சனை. பொதுக்குழு செயற்குள்ள முடிவெடுத்து யாரோட பயணிக்கணும்னு முடிவெடுத்து அதன் அடிப்படையில் நம்ம தேர்தல். தென் மாவட்டத்தில் தான் உங்களுக்கு சப்போர்ட் அதிகமாக. ஏன்னா 2001 பார்க்க அப்படியா தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இருக்காதோ? அதான் சார், நீ எக்மோர்ல நீங்க நிற்கும் போது வந்து ஒரு 100 ஓட்டு 84 தான் வந்து தோக்குறீங்க. ட்ரை பண்ணலாமே சார். தமிழ்நாட்டில் எங்க வேணாலும் நிற்போம். அரசியலில் யாரோட பயணிப்போம் தேர்தல் காலகட்டத்தில் முடிவெடுப்போம். அவங்க முடிவு பண்ணி தான் சீட் ரெடி பண்றாரு சார். அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டுல போதை பழக்கம், அதாவது டாஸ்மாக் ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு, கஞ்சா பழக்கம் வந்து அது ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. சேலத்துல பார்க்கும்போது கூட தெரியுது, பெண்கள் முதற்கொண்டு சிகரெட் அடிச்சுட்டு தஞ்சாவூர். எதற்காக இந்த மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு? இப்ப மாற்றங்கள் மக்களுடைய மனநிலை அப்படி இருக்குது. போதைக்கு அடிமையா இருக்குது. காரணம் வந்து பெரும்பாலும் ட்ரிங்க்ஸை விட இப்ப எல்லாருமே கஞ்சால இறங்கிட்டோம். இது விலை அதிகம், இது கொஞ்சம் கம்மி நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும். எல்லாம் கஞ்சா போதைகள் இருக்கும். நான் சொல்றேன், விற்கிறவனை விட்டு ஏவல் யாரும் ஆரம்பம் அதை பிடிக்க மாட்டேங்காங்க. எல்லாருமே யாரு விற்கிறானோ அவனை பிடிக்கிறாங்க. எங்கேருந்து வருதோ அவனை பிடிக்க மாட்டேங்க. அவனை பிடிச்சாதானே சரி. அப்போ மானி வேற பிடுங்காம கலையை மட்டுமே பிடிக்கிட்டு இருந்தா அது வளராதா? அப்படிதான் இருந்துச்சு. ஏன் தடுத்து நிறுத்த மாட்டேங்கிறாங்க? அதான் தெரியல. அது அரசு தான் முடிவு எடுக்கணும். முதலமைச்சர் தான் இதுக்கு பதில் சொல்லணும். ஏன் தடுத்து நிறுத்த மாட்டேங்குன்னு அவரை போய் கேளுங்க. நீங்க நிச்சயமா சார், பார்த்தா கண்டிப்பா கேளுங்க. இப்ப இந்த அஜித்குமார் இறந்ததுக்கு காரணம் வந்து பார்த்தோம்னா வெறும் 5 லட்சம் ரூபா தான் கொடுத்துருக்காங்க சார். ஆனா அதே வந்து சரக்கு போட்டு இறந்தா அந்த மாதிரி 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. எதற்கு இந்த வேறுபாடுகள்? அவங்க வேறுபாடுகள் அரசு காட்டக்கூடாது. அது இந்த குடும்பம்லாம் ரொம்ப எளிமையான குடும்பம். 3 சென்ட் இடம் கொடுத்தா அதுல வீடு கட்டியே கொடுத்துருக்கலாம். வீடு கட்டி அரசு அறிவிக்கணும்னு சொன்னா பெரிய பெருமையா சார். அந்த வழியில வந்து 50 லட்சம் ரூபாய் கொடுக்கறதா பேசிக்கிறாங்களே பின்னாடி வழி. இல்ல அதெல்லாம் கிடையாது. 5 லட்சம் 3 நாங்க நினைச்சா ஓப்பனா கொடுக்கலாம. கொடுத்தா மக்கள் வேண்டாம்னு சொல்ல போறாங்க. அவருக்கு ஏன் கொடுத்தன்னு கேட்க போறாங்களா? இல்ல கொடுக்கலாம். அது முதலமைச்சர் கரிசனை பண்ணணும். அந்த பையன் குடும்பத்துக்கெல்லாம் செய்யலாம். ரொம்ப எளிமையான குடும்பம். அவங்க இருக்கிற வீடு வாடகை வீடு, சொந்த வீடு கிடையாது. இப்ப ஸ்டாலின் அவர்கள் போன் பண்ணி சாரின்னு மட்டும் கேட்டது அது போதுமான விஷயமா பாப்பீங்களா? சரி, அவராது கேட்டாரா? இதுக்கு முன்னால இருந்த முதலமைச்சர் யாராவது இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்து கேட்டிருக்காங்களா? நடக்கலையே. நான் சாத்தாங்குளம் இன்சிடென்ட் யாராவது முதலமைச்சர் பேசிருக்காங்களா? இல்லையே. ஆனா இது பெருமையா நினைக்கிறேன். பரவாயில்ல, இதாவது கேட்டார. அது அவருடைய ஹானஸ்ட காட்டுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா ஒரே நீள் தமிழகத்துல வீடியோ கால்ல பேசுற, இதுல நார்மல் கால்ல தானே சார் பேசுறாரு. எப்படியோ பேசுறாருல. அப்ப பல குரலா பாக்குறீங்களோ? நீங்க சொல்றத பார்த்தா பல குரலா பேசுறதா சொல்றீங்க. அவர் தான் பேசுறாரு. ஆறுதல் சொல்வதற்கு மனிதாபிமானம், ஹியூமன் பீயிங் தான். வேற மனிதாபிமானத்துல பேசுறாரு. அவ்வளவு. நம்ம ஆட்சியில இப்படி நடந்துட்டேங்கிற வேதனையில பேசுறாரு. ஆனா அந்த முறையா அந்த அதிகாரிகளை கைது பண்ணல, அந்த பொம்பளையை கைது பண்ணலங்கிறது எல்லாருடைய மக்களுடைய எண்ணம், எங்களுடைய எண்ணம், தமிழக மக்கள் முன்னேற்ற எண்ணமும் அதுதான். அவங்களையும் கைது பண்ணணும். இன்னுமே ஏன் இதுல கைது பண்ணாம? ஏன் தெரியல. அதுதான் எது மறிக்குது, எதனால அவர் தடுக்கிறாங்க? அந்த அளவுக்கு பெரிய ஆளா நினைக்கிறேன். பெரிய ஆள் இல்ல. எதுக்கு மறைக்கணும்? அவசியமே பிடிச்சி உள்ள போட்டலாம். சும்மா இருக்க ஏடிஜிபியே பிடிச்சி உள்ள போட்டு இவரை போடுறதுக்கு என்ன? இவ்வளவு போட வேண்டியதானே. அதான் சொன்ன மாதிரி ஏடிஜிபியே பிடிச்சாச்சு. அப்புறம் இவ்வளவு போடுறதுக்கு போடலாம். ஏன் போடலாங்கிறது தான் சேனல் மாதிரி நிறைய போகும் போல் தெரியுது. அதனால மறைக்கிறாங்க. அடுத்தது அந்த கல்லு மேட்ரு சார். இப்போ வந்து கல்லு சீமான் தான் கையில் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. என் பாஜக அண்ணாமலை அவர்களுமே வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் நடைமுறைப்படுத்தணும் தான் சொல்றேன். ஆனா அது வந்து எகெயின்ஸ்டா சில விஷயங்கள் கவர்மெண்ட் சொல்றாங்களே சார், அதெல்லாம் பண்ணக்கூடாது, கல் ஏறக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வியாபாரம் போயிரும்ல, அம்பா போகும்ல. டாஸ்மாக்ல அம்பா போகும்ல, வியாபாரம் வருமானம் போயிரும்ல. கல்லு குடிக்கிறவன் எதை குடிக்க மாட்டான். கல்லு உடல்நிலைக்கு நல்லது. மது போட்டா தான் எனக்கு கெடுதி. கல்லு குடிப்பது நல்லது. அது அந்த காலத்துல பெரிய ஆளுக்கு சோமபானம்பாங்க. இந்த குழந்தைகளுக்கு சங்குல தாய்ப்பால் இல்லைன்னா அந்த கல்லை தான் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு
நான் சின்ன வயசுலாம் நிறைய குழந்தைகள் கொடுக்க நான் பார்த்துருக்கேன். சங்கில் வச்சு அப்படி கல் கொடுப்பாங்க அந்த குழந்தைக்கு. அவ்வளவு நல்லது, உடல் நலத்துக்கு நல்லது, கேடு கிடையாது. கேடு இல்லாத பொருள் கல். அதை தடுத்து நிறுத்துறது தவறு. என்ன இப்போ பாஜக ஆட்சிக்கு வந்தால் கல் வந்து நடைமுறைப்படுத்தப்படுமா சார்? அப்போ அது நம்ம ஆட்சி அமையும் போது தானே சொல்ல முடியும், இப்போ சொல்ல முடியாதுல்ல. அப்படிதான் சார் அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு. இப்போ உங்களோட அண்ணாமலை சொன்னதெல்லாம் ஏற்றுக்க முடியாது இல்லையா? அந்த சொல்ல யாரு ஆட்சியில் உட்கார்றாங்களோ அவங்ககிட்ட நம்ம சொல்லுவோம், முறைப்படுத்தணும். அவங்க நடைமுறையை கொண்டு வரணும்னு நாங்களாம் விரும்புகிறோம். ஆனால் கல் வேணும், கல் நாட்டுக்கு வேணும், நல்லது, உடம்பு நல்லது, தொழில் முன்னேறும், நிறைய பேர் வாழ்வாதாரங்கள் வாழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அரசு தான் முயற்சி செய்யணும். அடுத்ததாக இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு சார். போயிட்டு வந்தேன், இப்போ தான் போயிட்டு வந்துருக்கீங்க. ஓகே, அவருமே வந்து அவங்களுமே வந்து ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், இன்னைக்கு நான் வந்தவரை தான் ஆரம்பிச்சிருக்காங்க. நான் பார்த்தேன், டிவியில் தான் பார்த்தேன். ஓகே சார், அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியல, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. வாழ்க, அவ்வளோதான். ஷார்ட்டா சொன்னா வாழ்க. அங்க என்ன மாதிரி முன்னெடுப்புகள் சார்? ஏன்னா நீங்க போய் தெரியல. பண்ணிருக்கீங்க. இல்ல, நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்துட்டோம். என்ன அவங்க கட்சி இதனால ஆரம்பிச்சாங்களா எனக்கு சொல்ல தெரியல. பார்க்கலாம். சரி, இப்போ இன்னொரு வாதம் ஒன்று வைக்கப்படுது சார். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பட்டியலின தலைவர்கள் வந்து பட்டியலினத்தவருக்கு வந்து குரல் கொடுக்கக்கூடிய தலைவர்கள் வந்து ஒடுக்குறாங்க. இது வந்து ஐநா சபையிலேயே போய் பேசணும். உண்மைதானே, உண்மைதானே. எங்கெல்லாம் வளர எங்க விடுறாங்க? எங்கெல்லாம் வளர விடுதே இல்லையே. யாரையுமே கூட்டணியில சேர்த்துக்கிடுவாங்க, வளர விடுறது இல்லையே. அது உண்மைதானே, அதை மாற்றுக்கிறதே கிடையாது. வளர விட மாட்டாங்க. திருமாவளவன் அப்புறம் எப்படி சார் அங்கே கூட்டணியில் வச்சு? அவரும் வளர்ந்துட்டா இருக்காரு, வளர்ந்துட்டாரு. கூட்டணியில் இருக்கிறனால அவனை வாழ்த்திக்கிட்டு இருக்காரு, அவ்வளோதான். அவருடைய வயிற்றுச்சல் அவருக்கு தான் தெரியும். அவர் சொல்ல மாட்டேங்கார், நான் சொல்றேன், அவ்வளவுதான். இல்ல சார், இந்த ஆட்சியில் தான் சார் அவருடைய நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. அவர்னால என்ன பார்க்க முடியுது? வளர்ச்சியை சொல்லுங்க. முருகன் மாநாட்டை எதிர்த்து போராடுறதாகட்டும், அதுதாங்க. அவர் திமுக சேர்ந்திருக்காரு, திமுக வேண்டி போராடுறாரு, அவருக்கு வேண்டி போராடுறாரு, திமுக வேண்டி போராடுறாரு, கூட்டணிக்கு வேண்டி போராடுறாரு, அவ்வளவுதான். ஒரு வளர்ச்சி அவருக்கு சமுதாயமோ அவரு கட்சியோ வளர்ந்துருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆமா சார், அவர் ஒரு வீடியோல சொல்லும்போது கூட என்னுடைய விஷயங்கள் 3வது பக்கம் 4வது பக்கம் தான் போடுறாங்கன்ற மாதிரி அதான் வைத்தறிச்சல் தான் அவரு இருக்காரு. அது இந்த மக்களுடைய நிலையை அதுதான். அதே மாதிரி சார், நீங்க சொன்ன தென் மாவட்டங்கள் இப்ப சுற்றுப்பயணம் பண்றீங்க, அங்க நிறைய படுகொலைகள் நடக்கிறது தென் மாவட்டங்கள்ல தான் நடக்கிறன்ற மாதிரி எல்லாம் நியூஸ்கள் வருது. கொலைகள் நடக்குது, ஏதாச்சும் நடக்குது. தென் மாவட்டத்தில் வேலை வெட்டி இல்லை, ஃபேக்டரி கிடையாது, கம்பெனி கிடையாது, ஒன்றும் கிடையாது. வெட்டியா சுத்திட்டு இருக்கேன், தண்ணியை போட்டு இது கஞ்சா போட்டு வெட்டிட்டு நடக்கும். இதுதான் நடக்குது. சாதிய கலவரம் இல்லை, சாதிய கலவரம் இல்லை, கிடையவே கிடையாது. அப்படி சொன்னா போய் அது மூலியமா தான் சார் கொலைகள் அதிகமா நடக்கும். இல்ல அப்படி கிடையாது. நாங்க தானே இருக்கேன், நிச்சயமா இருக்கு. சாதி கலவரம் இல்ல. குடிச்சிட்டு சண்டை போடுறதா, எதுக்கு குத்துறாங்க? குடிச்சிட்டு குத்துறது, இப்படிதான் நடந்துக்கிட்டு குடிதான். மதுல போதிலையும் கஞ்சா போதில் தான் கொள்ளடா. அதே மாதிரி இப்ப நம்ம பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு போர் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்பா சண்டை. எதற்காக இந்த ஒரு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு? அது என்னமோ இன்டர்னல் பாலிடிக்ஸ். கேட்டா திமுக அப்படின்றாங்க, அவங்கள கேட்டா பாஜகவினர். இது அரசியல் நாடகம், அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்குள்ள இன்டர்னல் பாலிடிக்ஸ், அது அவங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை தான். அது ஓகே சார், குடும்ப பிரச்சனை குடும்பத்துல இருந்தா மீடியாவுக்கு வரும்போது வர வச்சுட்டாங்க, அவங்கள வர வச்சுக்கிட்டாங்க. அதுதான் உண்மை. அவரு பெரியவர் ராமதாஸ் செய்த பாவத்துக்கு தண்டனை, அவருக்கு மக்களுக்கு செய்த துரோகம். என்ன துரோகம் சார்? அதான் சொன்னார்ல, மேடைக்கு நானோ என்னுடைய குடும்பமோ என்னுடைய குழந்தைகளோ யாரும் சட்டமன்றம் பாராளுமன்றம் போனால் என்னை சவுக்கால் அடின்னு சொன்னார்ல. இப்போ அது சவுக்கால் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அவர் செய்த தப்புக்கு சவுக்கால் அடி வாங்கிட்டு இருக்காரு, பிள்ளையால் அடி வாங்கிட்டு இருக்காரு. இதுதான் உண்மை சார். அதே மாதிரி கடைசி ஒரு கேள்வி சார். சார், இப்போ நீங்கள் சுற்றுப்பயணம் போகும்போது மக்களை மீட் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொல்லுவீங்க? மாநாடு வச்சிருக்கோம் ஆகஸ்ட் 24ஆம் தேதி, சமூக சமத்துவ மாநாடு. அந்த மாநாட்டுக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டு மக்களை பார்க்க. புரியுது. என்ன மாதிரி கோரிக்கைகள் வைப்பீங்க? நான் எலெக்ஷன் வந்துட்டேன் அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த விஷயங்கள் செய்வேன் அப்படின்ற மாதிரி. அது இப்போ நம்ம எந்த தொகுதியில் நிற்குமோ அதை வச்சு தான் சொல்ல முடியும். அதுக்கு பொதுவான விஷயங்கள் அந்த சூழ்நிலையை பொறுத்து நம்ம யாரோட கூட்டணி இருக்குமோ அதை வச்சு தான் நம்ம முடிவு எடுத்து சொல்ல முடியும். இப்போ சொல்ல முடியும். சரி சார். சார், நிச்சயமா எலெக்ஷன் டைம்ல நான் மீட் பண்ணுவேன் சார். உங்க பொன்னான கருத்து இளைய பாரதியில் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.